விஜய் சார் பிறந்த நாளுக்காக மல்லி கொடுத்த கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க அக்காவான ராஜேஸ்வரி வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன செலப்ரேஷன், பர்த்டே செலப்ரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அக்கா நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, அதெல்லாம் வந்து வெண்பா மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ வளர்ந்துட்டேன், பெரிய ஆள் ஆகிட்டேன், ஒரு குடும்பஸ்தான் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ வந்து பெரியவன் ஆகிட்ட, ஒரு குடும்பஸ்தான் ஆகிட்ட, அது ஒரு நியாயம்தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து எனக்கு சின்ன பையன் தான், எனக்கு ஒரு சின்ன குழந்த மாதிரி தான், நான் வந்து உன் பர்த்டே வந்து கொண்டாடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்கக்கா உங்கள் விருப்பம் போலமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க. விஜய் வந்து சொன்னதுமே நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒரே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டதும் இல்லாமல் அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கான வேலையை வந்து தொடங்குறாங்க. ஒரு பக்கம் இது நடக்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பாக்கும் நம்ம மல்லிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டாடாவுக்கு வந்து வெண்பாக்குட்டி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டாடாவுக்கு வந்து ஏதாச்சும் சிறந்த கிஃப்ட்டு, ஞாபகார்த்தமான ஒரு கிஃப்ட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்குட்டி ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து நானே சுயமாக உழைச்சி சம்பாரித்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும். என் வேர்வை சிந்தி நான் உழைச்சி சம்பாரத்தில் தான் நான் கிஃப்ட்டு வாங்கி தரணும். அவர் வந்து என்னுடைய கணவர், அவர்கிட்டே இருக்கணும். அந்த கிஃப்ட்டை வந்து காலம்பூரா அவர் உயிர் இருக்க வரையும் நான் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து அவர்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு தரணும். என்ன கிஃப்ட்டு தரதுன்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, சதித்திட்டம் நடக்குது. என்ன சதித்திட்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியோடைய பொண்ணான நம்ம ரஞ்சிதா தான். ரஞ்சிதா பற்றி உங்களுக்கு இருக்காது. நம்ம ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மல்லி கொடுக்குற கிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். இப்போ மல்லி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோதிரம் தராங்கன்னா வச்சுங்க, அந்த மோதிரத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் தந்து மல்லி மூஞ்சை வந்து கறி பூசணும் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா வந்து தப்பாக நினைக்கிறாங்க. இந்த ரஞ்சிதா வந்து ஏன்னா இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு நல்ல விஷயத்தில் கூட ஒரு நல்லது நடக்க விடுமான்றாங்க இந்த ரஞ்சிதா. இந்த ரஞ்சிதாவுக்கு பிளான் கொடுக்குறது யாருன்னா இந்த ராஜேஸ்வரி. இந்த ராஜேஸ்வரி ஏன்னா இப்படி இருக்காங்கன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இந்த வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காங்கன்னா அது இந்த ஒரு விஷயந்தான், பர்த்டே செலிப்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க எப்பவுமே ஒரு கெட்டதுக்கான உதாரணம், நம்ம மல்லி வந்து நல்லதுக்கான உதாரணம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜேஸ்வரியால் ஒரு நல்லது நடக்குதுன்னா, வாழ்க்கையிலே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த பர்த்டே செலிப்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். அது ஆமான்னு நினச்சிங்கன்னா எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னு நினச்சிங்கன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது, இதுலையாச்சும் நம்ம மல்லிக்கு வந்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம், மல்லியை வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மல்லியை வந்து இத்தனை நாளாக நம்ம வந்து மேரேஜ் பண்ணி இத்தனை நாளாக ஆச்சு, ஒரு நாள் கூட நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக இல்லை, ஆனால் இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து நான் வந்து ஒரு பிடிச்ச ஹஸ்பண்டாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. மல்லிகிட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு